ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வள்ளி அருணா. இந்த நியூ இயர் விலாகில் வந்து நான் பக்கத்தில் ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் கடை இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, கைவினை பொருட்கள். அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க பார்ப்போம். முதல்ல என்ட்ரன்ஸில் ஒரு கிருஷ்ணர் ராதை பொம்மை வந்து சூப்பராக இருந்தது பார்த்தீங்களா. அடுத்து இப்போ வந்து பாருங்கள், இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எல்லாமே, செஸ் போர்டு, இதில் எல்லாமே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தாலேயே செஞ்சுருந்தாங்க. எல்லா டாய்ஸுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுட்டிலேயே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. வுட்டில் வந்து பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரிலாக்ஸ்டாக அப்படியே மெதுவாக பாருங்கள். நான் அதனால தான் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டலை. எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மேலே பாருங்கள். அது கூட நம்ம இந்த ஹேங்கு இது இருக்கு இல்லையா, அது வந்து ஹேங்கர் வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து பேக்ஸு, பர்சஸ்ஸு, ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட இருந்தது, டாப்ஸு, அது மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இதில் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. நாங்கள் வந்து எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு கடைசியில் பையனுக்கு வந்து ஒரு கீ செயின், இதில் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்தது ரேட்டு. ஏன்னா ஃபாரினர்ஸ்லாம் எல்லாம் வராங்க இல்லையா, அவங்கள வந்து என்ன அமௌண்ட் கொடுத்தலாம் வாங்கினா, அதனால் ரேட்டு அதிகம் அப்படின்னாலும் அது ஒர்த்தபிள், அந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்தபிளாக இருந்தது. இதெல்லாம் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் எல்லாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வுட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக அந்த யானை, மயில், ஒரே மரத்துலேயே வந்து ஒரு நிறைய விலங்குகள் வந்து இருக்க மாதிரி ஒரு இது செஞ்சுருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் ட்ரேயில் வந்து குட்டி குட்டி மர ஜாமான்லாம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம இப்போ இந்த ராமேஸ்வரத்தில் விற்கும் இல்லையா, அந்த பொம்மை எல்லாம் சமைக்கிற பொம்மை, அந்த சொப்பு ஜாமான் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த குட்டி ஸ்கூட்ரு, வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா வுட்டில் தான் இருந்தது. இந்த யானையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லா யானையும், குட்டி குட்டி யானையே மினிமம் பார்த்திங்கன்னா 350 அந்த ரேட்டில். அது மாதிரி மயில், அந்த நார்மலான யானை, தந்தை உள்ள யானை, அப்புறம் இந்த கவசம் மயில போட்டிருக்குள்ள அந்த மாதிரி உள்ளது எல்லாமே இருந்தது. இந்த குட்டி குட்டி பானை பாருங்கள். இந்த ஸ்கூட்ரு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருந்தது. நிறைய விளையாட்டு ஜாமான் இருந்தது பசங்களுக்கு வந்து, நிறைய வந்து விளையாட்டு ஜாமான். அப்புறம் அந்த டீ ட்ரே வந்து நம்ம வைப்போம் இல்லையா, அந்த ட்ரே வந்து இதெல்லாம் வந்து அந்த செட்டு தான் அது. அப்புறம் நம்ம கீ செயின் மாட்டுற மாதிரி உள்ள அந்த ஃப்ரேமு, இதெல்லாம் வந்து ஊதுபத்தியை வந்து அவங்க கைவில செஞ்சது, ஊதுபத்தி நிறையா. அப்புறம் இந்த நிலையில் போடுவோம், கட்டுவோம் பார்த்திங்க, அது கூட பாருங்கள் இந்த மாதிரி வுட்டில் வந்து இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது வந்து பாருங்களேன், கப்பல் இது மாதிரி இதில் வந்து இந்த ஜாமானும் வச்சுருந்தாங்க. அதாவது அந்த பசுவும் கன்றும், இந்த சாமி இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கூட எல்லாம் வச்சுருந்தாங்க. பெருமாள் சிலை, பிள்ளையார் எல்லாம் இந்த வுட்டில் வந்து ரோஸ் வுட்டு, நார்மல் வுட்டு, ரோஸ் வுட்டு எல்லாமே இருந்தது. அதில் நான் உங்களுக்கு வந்து பிரித்து வந்து காமிக்கல தனியாக, பட் வந்து ரொம்ப அழகாக வந்து இருந்தது. அதில் அப்படியே சுற்றி கடையை அப்படி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வளையல்லாம் சொல்ல மாட்டேன், வளையல்லாமே வந்து வுட்டில் தான் செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது வளையல் எல்லாமே. சங்கு, இந்த கருங்காலி மாலை, அதெல்லாம் கூட இருந்தது. நிறைய இந்த குட்டீஸ் விளையாடுற மாதிரி உள்ள விளையாட்டு ஜாமான்லாம், அதாவது ஒரு வயசுக்குள்ளே விளையாடுவாங்கள்ல, இதில் வந்து சவுண்டு வரும். இந்த கீழே வந்து ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறாங்கள்ல, அதில் வந்து சவுண்ட் வர்ற மாதிரி, ஊதுனா வந்து விசில் வர்ற மாதிரி உள்ள அந்த குருவி ஸ்டாண்ட், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வரிசையாக எடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த பம்பரம், இதில் வந்து நாங்கள் ஒரு பம்பரம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இது வந்து பாருங்களேன், ஒரு ராஜா வந்து யானையில் பட்டத்தை யானை போனால காவலர்கள்லாம் போகிற மாதிரி அப்படியே வுட்டிலே இருந்தது. சூப்பராக இருந்தது. இது மாதிரி 2-3 இருந்தது. பிள்ளையார் வந்து நம்ம மேலே வாசிக்கிற மாதிரிலாம் இருந்தது. இதில் வந்து மெயினாக என்ன காமிக்கணும் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா ஒரே வுட்டிலேயே எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். யானை, சிங்கம், புலி, ஆந்தை, மானை எல்லாமே வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி, அதாவது தனித்தனி பீசஸாக செஞ்சு ஜாயின் பண்ணாமல் ஒரே வுட்டிலேயே வந்து அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்கள். வந்து எவ்வளோ பாராட்டுனாலும் வந்து தகும். அதனால தான் இதில் வந்து உங்களுக்கு தனியாக போடணுங்கிறதுக்காண்டி இதில் வந்து எடுத்து உங்களுக்கு அதில் வந்து போட்டிருக்கேன். இது வந்து இந்த விலாக்கை வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் நாங்கள் அந்த கடைக்கு வந்து போயிருந்தோம். அதனால் இதை வந்து ஒரு விலாக்கை வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணது வந்து நெக்ஸ்ட் விலாக்கில் வந்து பார்க்கலாம்.